Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Domino's Zingy Parcel எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்ப Zingy Parcel செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இங்க பூண்டு தோல் உரிச்சி ஒரு 2 டீஸ்பூன் அளவு சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 டொமேட்டோஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட கேப்சிகம் 5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் 5 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 6 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்லிக் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலராக டேர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் ஸ்வீட் கார்னையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆரிகனோ 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன், மயோனைஸ் 4 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வெஜ் மயோனைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். இப்போ இது நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மொத்தத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 3/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்படியே குக் ஆகட்டும். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. பாருங்கள், 1 மினிட் ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கான வார்ம் வாட்டர். இதில் ஈஸ்ட் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட போகிறேன். இப்போது இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா 3 கப்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட சால்ட் 2 டீஸ்பூன், கார்லிக் கட் பண்ணி வச்சது இந்த மாதிரி 2 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், ஆயில் 6 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளோட ஈஸ்ட் மிக்சர் இங்கே ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சியில் கிடைக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா நீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1 hour ரெஸ்ட் பண்ண விடுங்க.
இப்போ இங்கே ஒரு பவுலில் பட்டரை மெல்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ 1 hour ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட டோ நல்லா டபுளாக ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதே ஒரு தடவை நல்லா ஜென்டிலாக நீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி உருண்டைகளாக பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்து அது மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்டிலாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை ரோல் பண்ணி ஆனதும் கார்னர்ஸில் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக இங்கே வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை 3 கார்னர்ஸ்லேயாக பிரித்து நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கிடைக்கணும். அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது செகண்ட் கார்னர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது ட்ரையாங்குலர் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே ஜென்டிலாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை சென்டரில் நமக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸில் மறுபடியும் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி இந்த எட்ஜஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் எட்ஜையும் கொண்டு வந்து இதோடு இங்கே ஜாயின் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் கீழே டவுன்வர்ட்ஸில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஜிங்கி பார்சலை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ஜிங்கி பார்சல்ஸ்லையும் ரெடி பண்ணி நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், செகண்ட் ஒன்றும் சேம் ப்ரொசீஜரில் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்மளோட ஜிங்கி பார்சல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 minutes ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ 10 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட டோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டரை இது மேலே ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஜிங்கி பார்சல்ஸ்லாம் நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது மேலே கொஞ்சமாக ஆரிகனோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜிங்கி பார்சல்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம 200 degree செல்சியஸில் அவனை 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஜிங்கி பார்சல்ஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. அவன் ப்ரீ ஹீட் ஆயாச்சு. இப்போது இதெல்லாம் அவனுக்குள்ளே வச்சு 200 degree செல்சியஸில் 10 to 12 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட ஜிங்கி பார்சல் சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட ஜிங்கி பார்சல்ஸ்லாம் சூடாக இருக்கும் போதே அது மேலே இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், எவ்வளோ டெலிஷியஸான, பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்கான, யம்மியான ஜிங்கி பார்சல்ஸ்லாம் சூப்பராக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுது.
இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு தந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மறுபடியும் இதை செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு டெலிஷியஸான ரெசிபிங்க இது. இப்போது நான் ஒரு ஜிங்கி பார்சல் எடுத்து உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளோட சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப யம்மியாக டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.